ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 வீடியோ எடிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட்டர் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான பேசிக்கான டுட்டோரியல். நீங்கள் வந்து வேறு எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா அதில் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ எடிட்டரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விண்டோஸ் 10 வீடியோ எடிட்டரை வச்சு நம்மளோட ஓன் மெமரிஸை கூட வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஃபோட்டோஸு கூட வந்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோ ஃபைலாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவும் போடலைன்னா கூட நம்மளோட ஓன் மெமரிஸை வந்து நம்ம ஒரு வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான வீடியோ எடிட்டர். வாங்க இதை பார்க்கலாம். உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்பில்ட் வீடியோ எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு வீடியோ எடிட்டர் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். என்னென்ன ஃபோட்டோஸோ இல்லை வீடியோவோ நாம் என்ன வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ப்ராஜெக்ட் லைப்ரரி அப்படின்னு வரும். அங்கே போயிட்டு ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லோக்கலில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஆப்ஷன் வரும். ஃப்ரம் த பிசி, அதுக்கப்புறம் வந்து வெப்லேருந்து எடுக்கிறதா இல்லை ஃப்ரம் மை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். லேப்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோட்டோஸை வந்து நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீடியோவாக இருந்தாலுமே அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் வச்சு அதுலேருந்து எப்படி வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து 4 ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த 4 ஃபோட்டோஸையும் வச்சுட்டு நான் வந்து ஒரு மூவி ஃபைலாக நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டுன்னு இருக்குல்ல, நம்ம வந்து என்ன ஆர்டரில் நமக்கு ஃபோட்டோஸ் வரணும், எந்த ஆர்டரில் நமக்கு ஃபோட்டோஸ் வரணுமோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் வந்து 4 ஃபோட்டோ இல்லை ஒரு 10 ஃபோட்டோ வேணுனாலும் ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரி போர்டு வந்து ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் எவ்வளோ நிமிஷம் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸு, 15 செகண்ட்ஸா 10 செகண்ட்ஸா, எவ்வளோ 1 மினிட் வரணுன்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செகண்ட்ஸில் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அது நமக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகும். மேலே ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து நம்மளோட ப்ரிவ்யூ ஸ்பேஸ் மாதிரி. நம்ம இங்கே என்ன எடிட் பண்ணுறோமோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்குறோமோ அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் வந்து எக்ஸிஸ்டிங் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நன் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் மியூசிக், கஸ்டம் ஆடியோ, அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் நம்ம ஒரு 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச பாட்டு வந்து நம்ம மியூசிக்காக அதுக்கு பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா கஸ்டம் ஆடியோ அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு அந்த ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எவ்வளோ தூரம் வரணும், அதாவது இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து 15 செகண்ட்ஸ் வச்சுருக்கோன்னா 15 செகண்ட்ஸ் ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு, அதுக்கு வந்து ஆடியோவும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப பேசிக்காக. இப்போ நீங்கள் 4 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஏதாவது இல்லை உள்ளே வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. 3D மோஷன், 3D எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, இப்போ இல்லை நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 3D எஃபெக்ட்ஸு இல்லை மோஷன் ஏதாவது. இப்போ மோஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அதாவது நீங்கள் ஓப்பன் ஆனதையும் உள்ளே வர்ற மாதிரியா இல்லை வெளியே வர்ற மாதிரியா, இல்லை 3D எஃபெக்ட்ஸ் எடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே லீவ்ஸ் வர்ற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு இப்போ இது வந்து ஆக்சுவலாக அதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக வரணுன்னாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த பர்டிகுலராக அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் அந்த 3D எஃபெக்ட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து வீடியோ ஃபுல்லாக வரணுன்னாலும் ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணையில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து ஓகே இதில் எவ்வளோ செகண்ட்ஸு, அதாவது வீடியோ அந்த பிக்சர் ஃபுல்லாக வரணுமா இல்லை பிக்சரில் ஒரு பர்டிகுலர் இப்போ 15 செகண்ட்ஸ் இருக்குது,
ஆனால் எனக்கு 10th செகண்டில் மட்டும் இது வரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அந்த டைம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி 3D எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோவில் எந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணும், என்ன டைப் ஆஃப் என்ன ஸ்டைலில் வரணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பர்த்டே விஷக்கே வந்து யாராவது ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அவங்களோட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போடுறோன்னா நம்ம வந்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து ஹாப்பி பர்த்டே போட்டு அவங்க நேம் கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஒரு மூவி ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இதுவும் ஜஸ்ட் அப்படி தான். நீங்கள் வந்து கீழே என்ன டைம் பீரியடில் அது வரணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை ட்ராக் பண்ணணும். 15 செகண்ட்ஸ்னால் அந்த அளவுக்கு பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டு 15 செகண்ட்ஸுமே வரணுமா இல்லை 10 செகண்ட்ஸில் டெக்ஸ்ட்டு இதாகிடணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதை கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மோஷன் இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இந்த பிக்சரில் வீடியோவில் அவ்வளோக்கா தெரில. நான் மோஷன் செட் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களுக்கு வீடியோவாக பார்க்கல அது கிளியராக தெரியல. பிக்சர் உள்ளே வர மாதிரி இல்லை வெளியே போகிற மாதிரி சைடில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி எல்லா டைப் ஆஃப் மோஷன்ஸும் நம்ம செட் பண்ண முடியும் இதில். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான இது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு ஆடியோ செட் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கான 3D எஃபெக்ட்ஸும் நம்ம ஆட் பண்ண முடியும். பிக்சரில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இன்சைடு அவுட் சைடு வர மாதிரி லெஃப்ட் ஃபோக்கஸ் அந்த மாதிரி இதுவும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ எடிட்டிங் நம்ம யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக இருந்தாலும் பண்ண போகிறோம். பேசிக்கான ரொம்ப சிம்பிளான இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ எடிட்டரே போதும். நீங்கள் எந்த வீடியோ எடிட்டரும் பே பண்ணிலாம் வாங்க வேண்டியதில்லை. உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற இந்த வீடியோ எடிட்டரே போதும். இதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து இந்த பிக்சர் மேலே அப்படியே விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் செட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி பிக்சரில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ்ஸ் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்லாம் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான இது தான். நம்மளோட ஓன் பிக்சர்ஸே வந்து நம்ம வந்து ஒரு மூவியாக அழகாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாகவும் இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவான வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். இந்த பிகினிங்க்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப இதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் இதில் நம்ம ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம கற்றுக்கலாம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணிடணும். அதை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான். நமக்கு வந்து ஃபைல் என்ன டைப்பில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு MP4 ஃபைலாக வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபினிஷ் வீடியோ அப்படின்னு இருக்குல்லங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோ குவாலிட்டியில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து 1080 அதுதான் வந்து ரெக்கமெண்டட், அதை பை டிஃபால்ட் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆப்ஷன் வரும். உங்கள் லோக்கலில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபைல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டிங் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்களில் வந்து இன்னும் இன்டெப்த் கைன் மாஸ்டர் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்க்கு ரிலேட்டடான வீடியோ எடிட்டிங்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஒன் பை ஒன் நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற வாரங்களில் அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.